ஒரு தொழிலாளி உயரத்தில் வேலை செய்யும்போது உயிரிழந்துட்டா பாதுகாப்பு பெல்ட் கொடுக்கவில்லை என்பதற்காக மட்டுமே அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் மீது கொலைக்கு நிகரான வழக்கு பதிவு செய்ய முடியுமா? இந்த முக்கியமான கேள்விக்கு தான் உச்சநீதிமன்றம் தெளிவாக பதில் கொடுத்துருக்கு. பூனேயில் ஒரு கடையுடைய பெயர் பலகையில் சுமார் 12 அடி உயரத்தில் 2 தொழிலாளிகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இரும்பு ஏணியில் நின்றபோது அவர்கள் மீது மின்சாரம் தாக்குது. அவர்கள் கீழே விழுந்து உயிரிழந்துடுறாங்க. போலீஸார்கள் அந்த குற்ற சம்பவத்துக்கு என்ன ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பாதுகாப்பு பெல்ட்டு, தலைக்கவசம், ரப்பர் காலணி இதெல்லாம் கொடுக்கப்படலை. அதனால நிறுவன அதிகாரிகள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றம் இங்கே முக்கியமான ஒரு லீகல் பொசிஷனை பேசுகிறாங்க. ஒருவர் மீது கொலைக்கு நிகரான குற்றம் சுமத்த வேண்டுமென்றால் அவர் அந்த செயல் மரணத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத அறிந்தே அதை செய்தார் அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் இருக்கணும். பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காதது தவறாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு காரணத்தால் மட்டும் இவர்கள் உயிரிழப்பார்கள் அப்படின்னு தெரிந்தே அவர் வேலைக்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னு சட்டமும் அதை அனுமானிக்காது. உதாரணமாக, ஒரு தொழிலாளிக்கு பாதுகாப்பு பெல்ட் கொடுக்காது அலட்சியமாக இருக்கலாம். ஆனால் அதுவே இவர் நிச்சயம் இறந்து போவார், அதனால் தெரிஞ்சே இவர் பாதுகாப்பு பெல்ட் கொடுக்காமல் அனுப்பினார் அப்படின்றதுக்கு அதுக்கு சமம் கிடையாது. இந்த வழக்கில் அப்படி ஒரு நாலேஜ், அதாவது மரணம் ஏற்படும் என்பதை அறிந்திருந்தார் என்பதற்கான இந்த ஆதாரமே இல்லை அப்படின்றத நீதிமன்றம் தெளிவுபடுத்தி, அதனால் நிறுவன அதிகாரிகள் மீது, கம்பெனி ஓனர்ஸ் மீது தொடரப்பட்ட குற்றவியல் வழக்கை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பணியிட விபத்தும் தானாகவே கொலைக்கு நிகரமான ஒரு குற்றமாக மாறாது. அதற்கு சட்டமும் அவர்களுடைய மனநிலையும் அவர்களுடைய நாலேஜும் அவர்கள் எதை நோக்கி இருந்திருந்தாங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்களும் மிக அவசியமாக இருக்குது அப்படின்றதான் இந்த தீர்ப்போட முக்கியமான விஷயம்.